அட்வொகேட் அகிலா பரமேஸ்வரன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர், அதாவது என்னோட கிளைண்ட் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் புதுசாக ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் மேடம், அதுக்கு லீகலாக நான் என்னென்ன பார்க்கணும், அந்த லேண்ட் வந்து அப்ரூவல் ஆனது லீகலான லேண்ட் அப்படின்றதுக்கு வந்து நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டுறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லே அவுட், அதாவது வந்து அந்த அந்த இடத்தோடைய லே அவுட் வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி, உங்ககிட்ட ஒருத்தவங்க ப்ராப்பர்ட்டி விற்க வராங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, உயில் மூலமாக வந்துச்சா, கிரைய மூலமாக வந்துச்சா, இல்லை கூட்டு குடும்ப சொத்துலேருந்து வந்துச்சா அப்படின்றத நீங்கள் ஊர்ஜினப்படுத்தணும். ஃபஸ்ட்டு அதை உற்று நோக்கணும். எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இவங்களுக்கு வந்துச்சு, எதன் மூலமாக வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்னொன்று, இப்போ இவங்களுக்கு கிரைய மூலமாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரையம் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க இடத்த விற்க வராங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கியிருப்பாங்கல்ல கிரையத்துக்கு. அப்போ அவங்க எதுக்காண்டி எப்படி விற்றாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி மூலபத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட அடிப்படை ஆவணத்திலிருந்து இந்த இவங்க கைக்கு வர வரையும் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். வில்லங்க சான்றிதழ், அதாவது வந்து ஈசியில் வந்து கரெக்டாக இருக்கா. ஈசி இப்போ நீங்கள் பார்க்க உட்காந்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு 2025 ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, வாங்க போகிறீங்க, அதுக்கு ஈசி பார்க்குறீங்கன்னா 2025 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும். இந்த வருஷத்துலேருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும். முன்னாடியிலேருந்து ஈசி கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். மூல ஆவணம் கரெக்டாக இருந்து உங்ககிட்ட ஒரு விற்க வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாங்கினாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்து, இப்போ நீங்கள் விற்க வரவங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்து, ஈசி 30 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து கரெக்டாக அந்த லேண்டு உட்காருது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு இடையில ஏதாவது சின்ன சிக்கல் இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல்னு சொல்ல முடியாது. உங்களுடைய நீங்கள் வாங்க வேண்டிய சொத்து வந்து வழக்குக்கு உட்பட்ட சொத்தாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சில கேஸ் போட்டால் உங்களுக்கு ஃபேவராக வர வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக அமையும்.